நான் சொல்ல போகிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. SC 560 சப்சிக்வெண்ட் ஈவெண்ட், அதில் டியூவல் டேட் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று இருக்கும். அதாவது டபுள் டேட் இருக்கும். ஒரே ஆடிட் ரிப்போர்ட் தான். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் சைன் பண்ணுறதுல 2 டேட் இருக்கும். ஒன்று அவர் ஒரிஜினலாக இஷ்யூ பண்ண அந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட டேட்டு, இன்னொன்று என்ன ஆகும்னா அவர் சைன் பண்ணி வச்சிருப்பாரு, பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை TCWG கிட்டயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்டயோ ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துடும். தெரிய வந்த உடனே இதுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு TCWG கிட்ட தெரியப்படுத்தி, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை மட்டும் அங்கே அமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் இங்கே ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். சரி, புது ரிப்போர்ட் ரெடி பண்ண வேண்டாமே, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட் தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ என்ன அடிஷ்னலாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் டிஸ்க்ளோஷர் ஆட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஒரு வேளை அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக இருந்தால் ஒரே ஒரு என்ட்ரியை போட்டிருப்பாங்களா, அதை மட்டும் நம்ம அடிஷ்னலாக ஆடிட் பண்ணதா காமிச்சு நம்ம இன்னொரு டேட்டை போட்டுட்டு பக்கத்தில் சைன் போட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2வது புது ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வேண்டாம், அதே ரிப்போர்ட்டில் 2 டேட்டை போட்டுக்கலாம்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் எனக்கு 2 டேட்லாம் போட பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம புதுசாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதில் ஒரே அந்த பர்டிகுலராக ஃப்ரெஷ் ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த டேட்டில் நம்ம சைன் பண்ணி கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எக்ஸாமில் உங்களுக்கு டபுள் டேட் ரிப்போர்ட் எப்போ வரும், எந்த சிச்சுவேஷனில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ ஹாவ் டு டெல் them that after I am signing the audit report, that is after the auditor is signing the audit report, சைன் பண்ணதுக்கு அப்புறம். ஆனால் இன்னும் அந்த சைன் பண்ண ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கல. மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்தா தானே அவங்க அதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளில பப்ளிக்கு பப்ளிக் டொமைனில் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிய வந்துட்டதுனால we'll use this method where in the same audit report 2 dates are being mentioned. ஓகேவா? Thank you so much. Have a nice day.